இது Redmagic 8s Pro. உலகத்திலேயே இன்னைக்கு தேதிக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். இதில் குவால்காமோட லேட்டஸ்ட் Snapdragon 8 Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சிப்பை ஓவர்க்ளாக் பண்ணியிருக்காங்க. ப்ரைம் கோர் 3.36 GHz 3.2க்கு பதிலாக Adreno 740 GPU 719 MHz 680க்கு பதிலாக. இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் S23 சீரீஸில். சாம்சங் இதை Snapdragon 8 Gen 2 for Galaxyன்னு சொல்கிறாங்க. Redmagic இதை லீடிங் வெர்ஷன் Snapdragon 8 Gen 2 அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இங்கே வித்தியாசம் என்னன்னா S23 ஃபோன்ஸில் கேமிங் மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது. Redmagic 8s Proவில் பர்ஃபார்மன்ஸ், கேமிங் இதுதான் மெயின் ஃபோக்கஸ். சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனுக்கு ரொம்பவே முக்கியம். இங்கே பேசிக்காக நூபியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் இந்த ஃபோனில் கேம் விளையாடினீங்கன்னா நீங்கள் விளையாட ஆரம்பிக்கையில் உங்களுக்கு கிடைச்ச பர்ஃபார்மன்ஸும் விளையாடி முடிக்கையில் உங்களுக்கு கிடைக்கிற கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இதை அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தா அவங்களோட ஐஸ் கூலிங் சொல்யூஷனை ரீஇன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை இன்னும் பெரிய கூலிங் பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 20,000 RPM ஃபேன் சைட்ஸில் வென்ட்ஸோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வெண்ட் இதில் கூல் ஏர் புல்லுன்னு ஆகும். இந்த வெண்ட்டில் தான் ஹாட் ஏர் எக்ஸாஸ்ட் ஆகும். இங்கே இந்த வென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபோனில் இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் கிடையாது. இந்த ஃபேன் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சவுண்ட் கேட்கணுன்னா ஒரு டோட்டலி சைலண்ட் ரூமில் மியூட்டில் போட்டுட்டு கேம் விளையாடல மட்டும்தான் இந்த ஃபேன் என்னால் கேட்க முடிஞ்சுது. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். இன்றைக்கி C4 Tech தமிழில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் Redmagic 8s Pro பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். எயிட் ப்ரோவில் நம்ம பார்த்த அதே ரிஃப்ளெக்டிவ் டெக்ஸ்ட், அதே வின் மோர் கேம்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க Redmagic பிராண்டிங்கோட. இங்கே சிம் இஜெக்டர் டூல், ரெகுலர் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹார்ட் கேஸ் இருக்குது. இதை சைடில் வச்சுட்டு மெயின் மேட்ருக்கு வருவோம். இது Redmagic 8s Pro. பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம், கேஸை போடலாம். இந்த வேரியண்ட் இதை மிட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8s Pro ஒரு சில்வர் ஃபினிஷ்லையும் அவைலபிளாக இருக்குது, பிளாட்டினம், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெர்ஷன் ஆரோரா. மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த கார்டு, ஒரு ரெட் USB Type-C to Type-C கேபிள், அப்புறம் ஃபைனலாக ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த Redmagic 8s Proவில் ஒரு 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க 80 வாட் சார்ஜரை வச்சு இந்த ஃபோனை 0 to 100 வெறும் 35 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குளோபலாக இந்த ஃபோன் 65 வாட் சார்ஜரோடு வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணல 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். இன்னமும் நல்ல சார்ஜிங் ஸ்பீட். 6000 mAh பேட்டரி இருந்தாலும் இந்த 8s Proவோட வெயிட் வெறும் 228 கிராம்ஸ் தான். இதுக்கு காரணம் நூபியா சொல்கிறது, அவங்க மிடில் ஃப்ரேம்க்கு ஏவியேஷன் கிரேட் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸும் ரொம்ப அதிகம் கிடையாது, 9.5 mm. இப்போ டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், அப்புறம் செகண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஏற்கனவே பார்த்த அந்த இன்டேக் வெண்ட்டும் வால்யூம் கீஸும் லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர். இந்த USB Type-C போர்ட்டில் வீடியோ அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை டாக் பண்ணி ஒரு கன்சோலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். ரைட்டில் கெப்பாசிட்டிவ் கீஸ், இன்டேக் வெண்ட், பவர் பட்டன், இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் கேம் ஸ்பேஸ் டாகில் இருக்குது. இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அந்த பிரஷ்ட் மெட்டல் ஃபினிஷ் பேட்டர்ன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணையில் பிராண்டிங், லோகோ, ஃபேன் இதெல்லாமே ரொம்ப மியூட்டடாக இருக்குது. பட் பாப் ஆக வைக்கணும்னா LEDs ஆன் பண்ணோன்னா இன்னும் ஒரு கேமரி எஸ்தட்டிக் கிடைக்குது. பர்சனலாக இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு பாக்ஸி டிசைன்ஸ் பிடிக்காது. இந்த ஃபோன் கண்டிப்பாக பாக்ஸி டிசைன் தான். ஸோ பேசிக்காக இந்த டிசைன் பிடிக்காட்டியும் இந்த ஃபோன் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. எஸ்பெஷலி நீங்கள் ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணி பார்க்கையில் சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு அன்இன்டரப்டட் டிஸ்பிளே. செல்ஃபி கேமரா டிஸ்பிளே கடியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேமரா கவர் பண்ணுற ஏரியாவுக்கும் அதே பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிஸ்பிளேல உள்ள அதே பிக்சல் டென்சிட்டி. ஸோ ஸ்க்ரீன் டோட்டலாக ஒயிட்டாக இருக்கையில் கொஞ்சம் ஆஃப் ஆக்சிஸ் சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கையில் மட்டும்தான் இந்த கவர் பண்ணுற அந்த ஏரியாவை நோட்டீஸே பண்ண முடியும். ஸோ இந்த பேனல் இது 6.8 inches 10-bit AMOLED, Full HD+ ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ். LTPO டெக்னாலஜி கிடையாது, பட் மேனுவலாக 60 Hz இல்லைனா 90 Hz கூட நம்ம சூஸ் பண்ணலாம். பிரைட்டான பேனல், 1300 nits பீக் பிரைட்னஸ். ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது ஒரு தாறுமாறு பேனல், கேம் விளையாடுறதுக்கும் சரி, வீடியோஸ் பார்க்குறதுக்கும் சரி. சிந்தட்டிக் நம்பர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஆக்சுவல் கேம் பிளே பார்ப்போம். Diablo Immortal ஸ்மூத்தாக 60 FPSல ரன் ஆகுது, ஹை கிராஃபிக் ப்ரீசெட்டில். அந்த கெப்பாசிட்டிவ் கீஸ்க்கு ஒரு சில ஆக்ஷன்ஸை மேப் பண்ண முடியும். ஃபங்க்ஷனாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது.
ஜென்ஷன் இம்பேக்ட் திருப்பியும் 60 எஃபிஎஸில் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. எல்லாமே மேக்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் 120 சப்போர்ட் பண்ணுற கேம்ஸை நம்ம இன்னும் கூட புஷ் பண்ண முடியும். எமுலேஷன்னு பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிண்டெண்டோ ஸ்விட்ச் எமுலேஷன். ஸ்டேபிளான 60 எஃபிஎஸில் ரன் ஆகுது. கண்டிப்பாக யாராவது கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரோலர் கேம்சர் X2 Pro. இன்ஃபேக்ட் இவங்களே கேம்சர் கூட பார்ட்னர் பண்ணி இந்த கண்ட்ரோலரோட ஒரு ரீஸ்கின்ட் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன். இது PS2. யூஸ்வலாக எமுலேட் பண்ண கஷ்டமான God of War 2 2x அப்ஸ்கேலோட ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. ஹாப்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், அந்த அன்இன்டரப்டட் AMOLED பேனல் இதெல்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது Redmagic OS Android 13 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் இன்டர்ஃபேஸ் நம்ம நார்மலாக ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உள்ளே இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் ஃபோன் ரொம்ப ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இது நம்ம எதிர்பார்த்தது தான். இங்கே 2 ஏரியாஸில் தான் நூபியா அதிகமான கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா ஆப், இன்னொன்று கேமிங். ஸோ இந்த ஸ்விட்சை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கேம் மோட் லான்ச் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகலைன்னா மேனுவலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேமில் இருக்கையில் சைட்லேருந்து புல் பண்ணிங்கன்னா இந்த கேமிங் மென்யூ வரும். ஸோ இங்கேருந்து ரெகுலராக எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்த்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் டிசேபிள் பண்ணலாம், இல்லை ஃப்ளோட்டிங் மினி ஆப்ஸ் லான்ச் பண்ணலாம். டக்குன்னு ஏதாவது செக் பண்ணணும்னா இது போக பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணலாம், ஃபேனை ஆஃப் பண்ணலாம், இல்லை சார்ஜிங்கை டோட்டலாக பைபாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக பவர் அடாப்டர்லேருந்து ஃபோனை ரன் பண்ண முடியும். எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்குது. கேமிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் எக்கச்சக்கமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையவே அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட Redmagic 8 Pro வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். அந்த வீடியோக்கு இங்கே கார்டு கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ செல்ஃபி கேமரா அண்டர் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது, குவாலிட்டி. ஸோ இங்கே 8s Proலையும் செல்ஃபீஸ் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கல கூட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இண்டோர்ஸ் இல்லை மிக்ஸ்ட் லைட்டிங்கில் ஷூட் பண்ணையில் ரிசல்ட்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. இதுவும் நம்ம 8 Proவில் பார்த்தா அதே சென்சர்ஸ் தான். பிரைமரி சாம்சங் GN5 ஒரு 50 மெகாபிக்சல் சென்சர் f1.9 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இது டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. குட் லைட்டில் டீடைல்டு இமேஜஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்ச். லோ லைட்டில் கூட ஓகே. பெஸ்ட் இன் கிளாஸ் அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, பட் ஓகே. வீடியோன்னு வரையில் 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் OIS இல்லாதது இங்கே ஒரு நெகட்டிவ். 4K 60ல் நம்மளுக்கு EIS கிடைக்குது. ஃபுட்டேஜ் யூஸபிளாக இருந்தது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த தடவை கலர்ஸை ப்ரைமரிக்கு கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கலர்ஸ்லாம் மேட்ச் பண்ணல, பட் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 3வது 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அதை பற்றி நம்ம இன்றைக்கும் எதுவும் சொல்ல போகிறதில்ல, சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Redmagic 8s Pro. குளோபலாக $650 லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவில் $100 கம்மி, 3999 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ப்ரைஸிங்காக இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு நிறையவே பெர்ஃபார்மன்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் அந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.